அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இன்னொரு கட்டுரை. இது அக இலக்கணங்களில் மதியுடம்படுதல்னால் தோழி சம்மந்தப்பட்ட விஷயம். தலைவி காதல் வயப்பட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மதியாகிய அந்த அறிவுக்கு உடன்பட்டு தலைவியோட செய்கைகளை வச்சு அவள் எப்படி முடிவுக்கு வர்றா. மதியுடம்படுதல்னா அவள் எவ்வளோ அறிவாக தலைவியோட காதலை எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்றத பற்றி இது தொல்காப்பியம் தொடங்கி பிற இலக்கணங்கள்ல எல்லாம் பிற்கால இலக்கணங்கள்ல எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த கட்டுரை. அக இலக்கணங்களில் மதியுடம்படுதல். தலைப்பு: அக இலக்கணங்களில் மதியுடம்படுதல். முன்னுரை: அக இலக்கணத்தின் உயிர் நாடியாக விளங்கும் களவு வாழ்க்கையில் தலைவன் தலைவியருக்கு அடுத்து இன்றியமையாத இடம் வகிப்பவள் தோழியாவாள். அத்தகைய தோழியே தலைமக்களின் களவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக மாற்றும் திறம் படைத்தவள். அவள் தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்ந்ததை தன்னுடைய மதியால் அறிவால் அறிந்து கொள்ளுதலே மதியுடம்படுதல் ஆகும். இதனை பாங்கிமதி உடன்பாடு என்றுரைப்பர். அதாவது தலைவியிடம் வேறுபாடு கண்ட தோழி அவளுடைய சொல் செயல் ஆகியவற்றை ஆராய்ந்து உண்மையை தெளிதல் மதியுடம்படுதல் ஆகும். இத்தகைய மதியுடம்படுதல் குறித்த அக இலக்கணிகளின் கருத்தை எடுத்துரைப்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். மதியுடம்படுதலின் வகைகள். மதியுடம்படுதல் பற்றி தொல்காப்பியர் குறையுற உணர்தல், முன்னுற உணர்தல், இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல் என மதியுடம்படுதல் ஒரு வகைத்தே என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 36வது நூற்பாவில் தொல்காப்பியர் இந்த மாதிரி சொல்லுவார். என்னென்னா, குறையுற உணர்தல், முன்னுற உணர்தல், இருவரும் உள்வழி அவன்வர உணர்தல் அப்படின்னு 3 வகையில் இந்த மதியுடம்படுதல் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதில் இந்த நூற்பா தான் களவியல் 36வது நூற்பா. இதில் தோழி மேற்சுட்டிய 3 நிலைகளில் தலைமக்கள் தம் களவொழுக்கம் குறித்து அறிந்து கொள்வாள். தொல்காப்பியர் சுட்டும் மதியுடம்படுதல் குறித்து நச்சினார்க்கினியரின் கருத்து. தலைவன் கையுறை தலையும் கண்ணியும் ஏந்தி சென்று, கையுறைனா தலையும் அந்த கண்ணியும் ஏந்தி சென்று தோழியிடத்து தன் மனக்குறையை தீர்க்க வேண்டுவான். அதன் வழி தலைவுக்கு புணர்ச்சி உண்மையை தோழி அறிதலை குறையுற உணர்தல் ஆகும். இதனை தலைவன் தோழியை இறந்து குறையுற்ற வழி உணர்தல் என்ற நச்சினார்க்கினியர் இதற்கு உதாரணமாக ஏனல் காவல் இவளும் மல்லல், மான்வழி வருகுவன் இவனும் அல்ல, நரந்தங்கண்ணி இவனோ இவளிடை கரந்த உள்ளமோடு கருதியது பெரிதே நம்முன் நாணினர் போல தம்முள் மது மறைத்துண்டோர் மகிழ்ச்சி போல உள்ளத்துள்ளே மகிழ்வ சொல்லு மாடுப கண்ணி நானே அப்படின்னு நச்சர் உரை பக்கம் 455 தொல்காப்பிய பொருளதிகார உரையில் இந்த பாடலை எடுத்துக்காட்டி குறிப்பிட்டிருப்பார். மேலும் முன்னுற உணர்தல் இது என்னென்னா, ஏனல் காவல், இவ காவல் காக்கிறா இவளும் அல்ல, அதை காவல் காக்கிற இவளும் அல்ல, மான் வந்துச்சு அந்த பக்கம் அப்படின்னு தலைவன் கேட்குறானா. மான்வழி வருகுவன் இவனும் அல்ல, அவனும் என்ன பண்ணுறானா, இவ காவல் காக்கிற மாதிரி நடிக்கிறாளா, அவனும் மான் வந்துச்சா அப்படின்னு பார்க்குற மாதிரி நடிக்கிறானா. நரந்தங்கண்ணி இவனோடு இவளிடை கரந்த உள்ளமோடு கருதியது பெரிதே நம்முன் நாணினர் போல, 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்க மாதிரி மது மறையும். ஆனால் தம்முள் இங்கே என்னன்னா தோழி இருக்காளா, அதனால் 2 பேரும் தெரியாதவங்க மாதிரி நடிச்சுக்கிறாங்களாம். நம்முன் நாணினர் போல தம்முள் மது மறைந்துண்டோர் மகிழ்ச்சி போல, நம்மக்கிட்ட வெளிப்படையாக இல்லாமல் நம்மக்கிட்ட நான் வெக்கப்படுற மாதிரி 2 பேர் மறைச்சிட்டு உள்ளுக்குள்ளே மது உண்டவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி இது பண்ணுறாங்களாம். உள்ளத்துள்ளே மகிழ்வ சொல்லும் மாடுப கண்ணி நானே அப்படின்ற மாதிரி நச்சினார்க்கினியர் இந்த பாட்டை எடுத்துக்காட்டி முன்னுற உணர்தல்னால் தோழி இருக்கும்போது தலைவனும் தலைவியும் நடந்துக்கிற செய்கைகளை பற்றி சொல்லி குறிப்பிடுறாரு. மேலும் முன்னுற உணர்தல் அப்படின்னா, தலைவியின் தோற்றத்தில் வேறுபாடு கண்ட தோழி சில குறிப்புகளால் அத்தலைவியின் புணர்ச்சி உண்மையை அறிவது முன்னுற உணர்தல் ஆகும். முதலில் உணரப்படுதலால் முன்னுற உணர்தல் ஆயிற்று. முதல்ல தலைவியோட செய்கைகளில் வேறுபாடு தெரியுது.
எப்பயும் போல் இல்லாமல் அவளோட செய்கைகள் இன்றைக்கி மாறி இருக்குது, செயல்கள் இன்றைக்கி மாறி இருக்குன்னா அதை உணர்ந்துக்கிறா. முன்னம்னா குறிப்புன்னுவோம், அது குறிப்பால் உணர்ந்துக்கிறனால அது முன்னுற உணர்தல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதலில் உணரப்படுததால் முன்னுற உணர்தல் ஆயிற்று. தன் முன் தோன்றும் தலைவியை கண்ட தோழி அவளின் நிலையை உணர்வதாலும் இப்பெயர் பெற்றது. நாற்றம் தோற்றம் போன்ற குறிப்புகளால் ஆராய்ந்து அறியப்படுதலால் முன்னுற உணர்தல் ஆயிற்று. நாற்றம் தோற்றம் அவள் உடலில் வீசக்கூடிய நாற்றம்னா அந்த மனம், தோற்றம் அவளோட தோற்றப்பொழிவு, என்னைக்கு அலங்கரிச்சிக்க மாட்டா, இன்றைக்கி என்னமோ எக்ஸ்ட்ரா அலங்கரிச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த போன்ற குறிப்புனா முன்னம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால் ஆராய்ந்து அறியப்படுதலால் உணர்தல் ஆயிற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தலைவியும் தோழியும் ஒருங்கிருந்த வழி தலைவன் வருதலால் தலைவி குறிப்பும் கண்டுணர்தலை இருவரும் உள்வள்ளி அவன் வர உணர்தலாகும். தலைவன் வர்றான், அப்போ தலைவி என்ன செய்கிறா, தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோழி இருக்கும்போது இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் அப்படின்னா தோழியும் தலைவியும் இருக்காங்க, திணைப்பணம் காத்துட்ருக்காங்க. அப்போ தலைவன் வர்றான், இங்கே என்னோட அம்புக்கு தப்பி பிழைத்த மான் வந்துச்சா, முயல் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க வரும்போது அப்போ இவங்க 2 பேரோட செய்கைகள் ஏற்கனவே இவங்க புணர்ச்சி நடந்துருச்சுன்றதை கண்டுக்கிறா. அதுதான் தோழி இருவரும் உள்வழி அவன் வர உணர்தலாகும் அப்படின்ற மதியுடம்படுத்தலோட 3வது வகையாகும். இதில் மூவர் மதியினையும் ஒன்றுபடுத்துதலின் மதியுடம்படுத்தல் என்னும் பெயராயிற்று என்று உரைப்பர். என்ன சொல்கிறாங்களா, மூவரோட அறிவும் தலைவியும் தலைவன் என்ன பண்ணுறாங்கன்னு தன்னோட மதியை கொண்டு தோழி தன்னோட மதியை கொண்டு செயல்படுத்துதலால் இது மூவரோட மதியுடம்படுத்தல் அப்படின்றதுக்கு மூவர் மதியினையும் ஒன்றுபடுத்துதலின் மதியுடம்படுத்துதல் என்னும் பெயராயிற்று என்று இருப்பார். யார், நச்சினார்க்கினியர் இப்படி சொல்கிறாரா? சரிங்களா. பிற்றை இலக்கணங்களில் மதியுடம்படுதல். தொல்காப்பியர் ஏற்கனவே மதியுடம்படுதல்னா 3 வகைன்னு சொல்லிட்டாரு. இப்போ பிற்றை இலக்கணங்கள் தொல்காப்பியத்துக்கு பின்னாடி எழுந்த அகை இலக்கணங்களில் மதியுடம்படுதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இறையனார் கலவியலில் மதியுடம்படுதல் பற்றி முன்னுற உணர்தல், குறையுற உணர்தல், இருவரும் உள்வழி அவன் வர உணர்தலன் அம்மூன்றே தோழிக்கு உணர்ச்சி அப்படின்ற மாதிரி தோழிக்கு உணர்ச்சி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிச்சிருக்காரு. இது 7வது நூற்பா இறையனார் அகப்பொருள் கலவியல் உரையில் 7வது நூற்பாவா, இது இறையனார் கலவியலில் 7வது நூற்பாவா இறையனார் சுட்டியிருக்காரு. இதில் முன்னுற உணர்தல் முதலில் சுட்டப்படுகின்றது. தலைவியும் தோழியும் ஒருங்கி கூடியிருக்கும் இடத்திற்கு தலைவன் சென்று பதியும் பெயரும் பிறவும் வினவுதலும், உங்கள் ஊர் பேர் என்ன, பெயர் என்ன, உங்களோட பெயர் என்ன அப்படின்ற மாதிரி தலைவிக்கிட்டே தோழிக்கிட்டையும் பிறவும் வினவுவதும் மதியுடம்படுதலுக்கு உரியது என்பர். யார் சொல்கிறான்னா இறையனார் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் 58வது பக்கத்தில் சொல்கிறாரு. பிற்றை இலக்கணங்களின் வேறுபாடு. தொல்காப்பியர் மதியுடம்படுதல் 3 வகைப்படும் என்று கூறியதை பிற்றை இலக்கணங்களாகிய நம்பியக பொருள், முத்து வீரியம் போன்ற நூல்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த 3 வகைகளுக்குள் சில விரிகளையும் இந்நூல்கள் கூறுகின்றன. நம்பியக பொருள் காட்டும் குறையுற உணர்தல். குறையுற உணர்தலின் விரிகளாக நம்பியக பொருள் தலைவியின் உயிர் தோழியை கண்டு தன் குறையை போக்கிக் கொள்ள நினைத்த தலைவன் கையுறை ஏந்தி ஊர் பெயர், வேட்டையில் தப்பிய விலங்கு பற்றி அவளிடம் வினவுவான். இதன் காரணமாக தோழி இவன் யார் எனவும் இவனுடைய உள்ள கருத்து யாது எனவும் ஆராய்தல், தலைவனின் எண்ணத்தினை அறிதல் ஆகிய 2ம் நிகழும் அப்படின்ற மாதிரி நம்பியக பொருள் சொல்லுது. எதுக்குள்ளன்னா குறையுற உணர்தலோட விரிய சொல்லுது. முத்து வீரியம் சொல்கிறத பாருங்கள். முத்து வீரியம் சுட்டும் குறையுற உணர்தல் அப்படின்னா குறையுற்று நிற்றலும், அவன் குறிப்பறிதலும், அவள் குறிப்பறிதலும், அவர் நினை வெண்ணலும் கூறிய 4ம் குறையுற உணர்தல். குறையுற உணர்தல் 4 வகைப்படும் அப்படின்ற மாதிரி. குறையுற்று நிற்றலாம் 1, அவன் குறிப்பறிதல் 2, அவள் குறிப்பறிதல் 3, அடுத்து அவர் நினை வெண்ணலும் அப்படின்றது 4வதாக இங்கே சொல்கிறாங்க. என்ற 4னையும் குறையுற உணர்தலின் வகைகளாக முத்து வீரியம் 82வது நூற்பாவில் சுட்டுகின்றது. முன்னுற உணர்தலின் விரிகள்.
தலைவியின் தோற்றத்தில் வேறுபாடு கண்ட தோழி நாற்றம் தோற்றம் போன்ற சில குறிப்புகளால் புணர்ச்சி உண்மையை அறிந்து கொள்ளுதலாகிய இம்முன்னர உணர்தலின் 3 விரிகள் பற்றி தோழி தலைவியின் உடம்பில் ஏற்படும் புது மனம், தோற்றத்தில் புது பொலிவு, தெய்வம் தொழாமை, எப்பயுமே சாமியை கும்பிட்டுட்டு இருக்கவ இப்போ சாமியை கும்பிடாமல் இருக்கா, முன்பு போல் அல்லாமல் குறைந்த உணவு உண்ணல், ஏதோ கடமைக்குன்னு சாப்பிட்றா, முன்னாடி நல்லா சாப்பிடுவா போல, தன் செயல்களை பிறர் அறியாதவாறு மறைத்தல், அப்படியே அப்பப்போ கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி இது பண்ணுறது வைக்கிறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறா போல. தோழியர் கூட்டத்தை பிரிந்து தனியே செல்லுதல், தனியாக எப்பயுமே தலைவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கனால முன்னாடி அந்த நினைப்புலாம் இல்லாமல் எப்பயுமே தோழிகளோடு விளாண்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கவ இப்போ தலைவன்னு ஒருத்தனை மனசில் நினைக்க ஆரம்பித்தோன்னா அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கனால தனிமையை விரும்புகிற, அதனால் தோழியர் கூட்டத்தில் சேரவே இல்லையாம். அதனால் அதையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தோழியர் கூட்டத்தை பிரிந்து தனியே சொல்லுதல், ஒரே இடத்தில் செயல்படுதல், ஒரே இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுட்டு அவனை பற்றியே யோசிச்சுட்ருக்குது ஆகிய இவ்வேழு குறிப்பினாலும் தோழி ஐயமுறுதல், ஆராய்ந்த பின்னர் ஐயம் தீர்தல், மெய்யாகவும் பொய்யாகவும் இருபொருள்படியான சொற்களை மரபு பெறலாமல் கூறி அதன்படியும் ஆராய்தல் என இம்மூன்றும் முன்னுற உணர்தலின் வகைகள் என்று நம்பியக பொருள் சுட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்பியக பொருள் களவியல் 72வது நூற்பால் சொல்லுதான். அடுத்து தலைவியின் மாறிய இயல்பினை கண்டு தோழி ஐயமுறுதலுக்கு சான்றாக கண்ணும் சே அறி பரந்தன்று நுதலும் நுண்வியர் பொறித்து வண்டார்க்குமே ஆங்கமை மென்தோல் மடந்தை யாங்கா இனல் கொள் என்னும் நெஞ்சு என நம்பியக பொருள் ஒரு பாடலை எடுத்து சுட்டுதான். அடுத்து முத்து வீரியம் வாட்டம் வினாதல் ஒன்றும் முன்னுற உணர்தல் என்கிறது. வாட்டம் வினாதல் ஒன்று முன்னுற உணர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுதான். அடுத்து தலைமகன் இங்கனம் வினாயதற்கெல்லாம் தோழி மறுமொழி கொடாலாக தலைமகன் வாடினான். இவன் என்னென்னமோ கேட்குறான், அதுக்கு தலைவி ஒன்றுமே பதில் சொல்லலையா. இங்கே ஒரு மான் வந்துச்சா, என்னோட அம்புக்கு தப்பி இந்த பக்கம் எதுவும் மான் வந்துச்சான்னு கேட்குறான். உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான், இந்த ஊர் எது ஊருன்னு கேட்குறான். இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இது பண்ணுறாலாம், பதில் சொல்லாமல் தலைவி இருக்காளாம். அதை கண்டு தலைமகன் வாடினானா, வாடவே தலைமகளும் அது கண்டு வாடினாதல. ஏன்னா தோழி இருக்கா, இப்போ போய் நம்ம என்னத்தை பேசுகிறேன்னு பதில் சொல்லாமல் தலைவி இருக்கனால தலைமகன் வாடுறானா, அவனை பார்த்து இவளும் வாடுறாளாம் தலைமகளும். அது கண்டு வாடினாதலால் இருவர் வாட்டமும் வினவப்படுதல் அன்றியும் முன்னர் தலைமகன் வாட்டத்தை வினாவியது போல தலைவி வாட்டத்தையும் பாங்கி வினாதல் முன்னுற்றதனை உணர்தலானே இதற்கு முன்னுற உணர்தல் என்னும் பெயராயிற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னுறத உணர்தல்னா என்ன சொல்கிறான், ஏன் தலைவன் ஏன் உங்கள் முகம் வாடி இருக்குன்னு கேட்குற மாதிரி தலைவிக்கிட்டையும் கேட்குறாளாம். சரியா, இப்படின்னு எதுனா முத்து வீரியம் சொல்லுது. முன்னுற உணர்தலின் விரிக்குள் விரி, முன்னுற உணர்தல் விரின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அந்த விரிக்குள்ளே இன்னொரு விரி வகையை எது நம்பியக பொருள் சொல்லுதான். நம்பியக பொருள் கூறிய முன்னுற உணர்தலின் 3 விரிக்குள் 3வது விரியான மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள் சொல்லி நாடலும் என்ற ஒன்று நாண நாட்டம் நடுங்க நாட்டம் என்ற 2 விரிகளை கொண்டுள்ளது. நம்பிக்கை பொருள் கூறிய முன்னுற உணர்தல் அப்படின்ற முன்னுற உணர்தலுக்கே 3 விரி சொல்லுதான். அந்த 3 விரியில் 3வது விரியான மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர்பொருள் சொல்லி நாடலும் அப்படின்ற ஒரு விரிக்குள்ள 3வது விரியான இந்த ஒரு விரிக்குள்ள நாண நாட்டம் நடுங்க நாட்டம்னு 2 விரிகளை கொண்டிருக்கான், விரியோட வகைகளை கொண்டிருக்கான். அதை சொல்கிறாங்க. தலைவியின் நாணத்தை கண்டும் அவளது நடுக்கத்தை கண்டும் தோழி தலைவிக்கு புணர்ச்சி உண்டு என்பதை அறிதல் இத்துறைகள் ஆகும். பிறை தொழுகென்றல், வேறுபடுத்தி கூறல், சுனையாடல் கூறி நகைத்தல், புணர்ச்சியுரைத்தல், மதியுடன் படுதல் என்ற 5ம் நாண நாட்டம் என்றும். பாருங்கள், நாண நாட்டம் நடுங்க நாட்டம்னு அதவே சொன்னாங்க. முன்னுற விரி இது உணர்தலின் விரி 3வது விரிக்குள்ள ஒரு விரி மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள்னு சொல்லி நாடலும்னா இதுக்குள்ளே நாண நாட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க, நடுங்க நாட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த நாண நாட்டம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னென்னா பிறை தொழுகென்றல், வேறுபடுத்தி கூறல், சுனையாடல் கூறி நகைத்தல், புணர்ச்சி உரைத்தல், மதியுடம்படுதல் என்ற 5ம் நாண நாட்டம் என்றும்,
புலி மிசை வைத்து கூறல் என்ற ஒன்றும் மட்டும் எதுவா நடுங்க நாட்டம் என்றும் ஒரு தனி நூற்பாவாக முத்துவீரியம் நாண நாட்டம் நடுங்க நாட்டம் பற்றி கூறுகின்றது. எதுனா நம்பிக்கை பொருள் சொன்னதை திரும்ப இது முத்துவீரியம் எடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராபிளிஸாக இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுது. சரிங்களா? இருவரும் உள்வழி அவன் வர உணர்தலின் வெறி. தலைவியும் தோழியும் சேர்ந்திருக்க கண்ட தலைவன் கையுறை ஏந்தி வந்து முன்பு போல ஊர் முதலானவற்றை வினவுதல், அதற்கு தோழி மறுமொழி கூறுதல். தலைவன் அவ்விடத்தை விட்டு சென்ற பின்னர் தோழி தலைவியை பார்த்து குறும்பு மொழி கூறி நகைத்தல், தோழி தன் அறிவினால் தலைவன் தலைவியரின் மன கருத்தினை உணர்தல், இம்மூன்றும் ஆராய்ந்து பார்க்கும் காலத்து இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல் ஆகும் என்கிறது நம்பியக பொருள். முத்து வீரியமோ இதனை ஐயமழிதலும் அறிவு நாடலும் மையறு தோழி அவன் வர உணர்தல் என 84வது நூற்பாவில் 2 வகையா ஐயமறிதல் அறிவு நாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் உள்வழி உணர்தலை இதை முத்துவீரியம் சொல்லுது. 2 வகையாக கூறுகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முடிவுரை. தலைவனும் தலைவியும் கூடி மகிழ்ந்ததை தோழி தன்னுடைய மதியால் அறிந்து கொள்ளுதலே மதியுடம்பாடு ஆகும். மூவர் மதியினையும் ஒன்றுபடுத்தலின் மதியுடம்படுதல் என்று பெயராயிற்று என நச்சினார்க்கினியர் கூறும் விளக்கம் மனம் கொள்ளத்தக்கது. தொல்காப்பியர் மதியுடம்படுதல் 3 என கூறியதை பிற்றை இலக்கணங்களாகிய நம்பியக பொருள் முத்துவீரியம் போன்ற இலக்கணங்கள் ஒவ்வொன்றிற்கும் சில விரிகளை கூறியிருப்பது கால மாற்றத்தால் ஏற்பட்ட வளர்ச்சி எனினும் தொல்காப்பியர் கூறிய 3 வகைகளுக்குள்ளேயே பிற்றை இலக்கணத்தார் கூறிய வரிகளும் விரிகளும் அடங்குகின்றது. தொல்காப்பியர் கூறிய 3 வகைகளுக்குள்ளேயே பிற்றை இலக்கணத்தார் கூறிய விரிகளும் அடங்குகின்றது. அவற்றிற்கென தனிச்சிறப்புகள் ஏதும் இல்லை. பிற்றை இலக்கணங்கள் மதியுடம்படுதல் பற்றி பல விரிகளை சொன்னாலும் தொல்காப்பியமே அனைத்திற்கும் ஆலமரமாக விளங்குகின்றது என்பதில் மிக இல்லை. நன்றி, வணக்கம்.